அரசியல் கட்சி இயக்கங்கள் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் எனவும் குறைகள் சொல்வதற்காகவே சில அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் என உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மக்களின் குறைகளை வீட்டிற்கே சென்று கேட்டறிந்து தீர்வு காணும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு பரிசீலிக்கப்பட்ட மனுக்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி. செந்தில் பாலாஜி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கரூர் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் குறைகளை வசிக்கும் பகுதிக்கே அரசு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் வந்து கேட்டறிந்து தீர்வு காண தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் எந்த அரசியல் கட்சி இயக்கங்கள் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் என்றும் குறைகள் சொல்வதற்காகவே சில அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். சில பேர் சொல்றாங்க திமுக வீடு வீடா போய் சேர்த்துறாங்க. அப்படி கேள்வி கேட்கிற அந்த அரசியல் கட்சிகள் எப்படி உறுப்பினர் சேர்த்துறாங்க? எல்லாத்தையும் ஒரு இடத்துல மேடை போட்டு பந்தல் போட்டு வர சொல்லியா உறுப்பினர் சேர்த்துறாங்க? அவங்க முதல்ல எப்படி அந்த பணிகளை செய்யறாங்க, மற்றவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதுவே புரிஞ்சுக்காம அதுவே தெரிஞ்சுக்காம ஒரு குறைகளை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. பொதுவா மக்களுடைய மனநிலைகள் நீங்க பாக்குறீங்க. இப்ப களத்துல எந்த அளவுக்கு இருக்காங்க மக்கள். இப்ப இந்த மனு முகாம்லயே உங்களோட சிறப்பு திட்ட முகாம்லயே மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாக்குறீங்க. தமிழகத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வரலாறு காணாத தோல்வியடையும் என்று அண்ணாமலை புதிய கனவு காண்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவருமான தங்கபாலு தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழுவின் 3வது கட்ட சுற்றுப்பயணம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவருமான தங்கபாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் 2026 தேர்தலில் திமுக வரலாறு காணாத தோல்வி பெறும் என அண்ணாமலை புதிய கனவு காண்கிறார் என்றும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணியாக பவனி வரும் நிலையில் வருகிற தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்த கூட்டணி ஆட்சியால் இந்தியாவில் தமிழகம் முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது என்றும் இதனை மத்திய அரசே உறுதிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களை தடுப்பதற்கு தமிழக அரசு இன்னும் தீவிரமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். கொள்ளை சம்பவங்கள் நடப்பது வருத்தத்துக்குரிய விஷயம். பல நிலைகளில் இவைகள் தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து வருவதை நாங்கள் அறிகிறோம். மேலும் தமிழ்நாடு அரசு இது சம்பந்தமாக தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு போலீஸ் சிறந்த போலீஸ் என்று பெயர் பெற்ற போலீஸ். ஆகவே இந்த நம்முடைய காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போன்ற குற்றங்கள் மேலும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் பார்வை. கமலுக்கு தன்னுடைய வாழ்த்து, உங்களுடைய ஆதரவோடு பதவியேற்கிறார், அதற்கும் வாழ்த்துக்கள் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் திமுக சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சரும் தாமோ அன்பரசன் மற்றும் ஆலந்தூர் மண்டல சேர்மன் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாமில் பட்டா, பெயர் மாற்று சான்றிதழ், வீட்டு வரி பெயர் மாற்ற சான்றிதழ் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு அமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், வருகின்ற 2026 தேர்தலில் திமுக கூட்டணி 40 இடங்களில் கூட வெற்றி பெறாது என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் என கேட்ட கேள்விக்கு, எதிர்க்கட்சிக்காரர்கள் அப்படித்தான் கூறுவார்கள், தங்கள் தலைவரின் உதவியுடன் தாங்கள் வெற்றி பெறுவோம் எனவும் கமல் பதவியேற்பு விழா தொடர்பாக கேள்வி கேட்டபோது, கமலுக்கு தன்னுடைய வாழ்த்து என்றும் உங்களுடைய ஆதரவோடு பதவியேற்கிறார், அதற்கும் வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்கட்சிக்காரன் அப்படித்தான் சொல்லுவான். நாங்கள் நிச்சயமாக எங்கள் இலக்கை நிற்போம். எங்களுடைய தலைவர் வாழ்த்துக்கள் என்னுடைய ஆதரவோடு பதவி இருக்கிறாரு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.